துரை வைகோ அவர்கள் திருச்சி மக்களுக்காக சைலண்டா ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. நான் லாஸ்ட் 1 இயராவே ஏர்லைன் டிக்கெட்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். டெல்லி டு திருச்சிக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ் மட்டும் தான் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ ஏர் இந்தியாவோட சர்வீஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 4500 இருந்து 6000 குள்ளேயே நமக்கு வந்து டெல்லி டு திருச்சிக்கான ஏர்லைன் டிக்கெட்லாம் கிடைக்குது. சர்வீஸ்மே பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. நான் டெல்லியிலேருந்து திருச்சி வரதுக்கு சென்னை வந்து வேற டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலியமாக தான் வந்து திருச்சி வருவேன். அதுவும் இல்லாமல் திருச்சி ஏர்போர்ட்டை ரொம்பவே சூப்பராக டெவலப் பண்ணிட்டாங்க. அட்மாஸ்பியரும் ரொம்பவே சூப்பராக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் சென்னைக்கு அப்புறம் இருக்க பெரிய ஏர்போர்ட்னா வந்து திருச்சி தான். நான் அட்மாஸ்பியர் வச்சு மட்டும் தான் சொல்றேன். ஏர்லைன்மே இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். அது எப்படி ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் சர்வீஸ் திருச்சிக்கு கிடைச்சதுன்றது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எம்பி துரை வைகோ அவங்க தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நீண்ட கால கோரிக்கையா வச்சு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் சர்வீஸை நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. யார் நல்லது பண்ணாலும் நம்ம கண்டிப்பா அதை அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். இந்த நல்ல விஷயத்தை வந்து எம்பி துரை வைகோ அவர்கள் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். எம்பி துரை வைகோ அவர்களுக்கு என்னுடைய நன்றி. ஏர்லைன் சர்வீஸ் வாங்கி கொடுக்கறதுனால சாதாரண மக்களோட வாழ்க்கையில என்ன பெரிய மாற்றம் வந்துட போகுதுன்றது நீ கேட்பீங்க. ஆனா சாதாரண மக்களுமே ஏர்லைன்ல பயணிக்கிற நாட்கள் ரொம்ப தூரத்துல இல்ல. அப்படியே அந்த கரூருக்கு ஒரு ஏர்போர்ட் வரும்னு சொன்னாங்களே, அது